வெல்கம் டு வரன் ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு கிச்சன் கிளீனர் ஸ்ப்ரே பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள். 999 250 mlன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பயர் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆர்டர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போதும் எக்ஸ்பயர் டேட் வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் இது பேக்கிங் வைஸ் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பை பண்ணும்போது அண்டர் 70க்கு பை பண்ணேன். சூப்பர் காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். இப்போது அந்த ஆஃபர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அண்டர் 90 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நான் அந்த கோடை வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வேறு கேப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் 250 mlன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு சோப் வாட்டர்லாம் வந்துட்டு லீவ் பண்ணி விடுவோம் இல்லையா? கேஸ் ஸ்டவ் மேலே அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் இதோட ஒர்த் இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு இது பண்ணாலுமே. பட் இது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பெருசாக ரொம்ப நம்ம அழுத்தி வந்து தேய்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து வைப் பண்ணாவே போதும். ஏன்னா மெயினாக கிளாஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ராச்சஸ் எதுவும் விழாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கேஸில் எதுவும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போய் ஈஸியாக வந்துட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ தான் ஸ்க்ரப்போடு தேய்ச்சாலுமே அந்த கீறல் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி ரொம்ப டார்க்காக ரொம்ப நாள் கரை இருக்கிறது க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் இது ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மலாக இப்போ ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் இருக்கிறது நமக்கு அந்த மாதிரி ஸ்டவ்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு டைமும் நம்ம வந்துட்டு சோப் பாரோ இல்லாட்டி வேறு ஏதாவது லிக்விட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு டைமும் போகும், கை வலியும் எடுத்துரும். பட் இது வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஒரு ஷைனஸும் கொடுக்குது. நல்லாவே கிளியராக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. பிரைட்டாகவும் இருக்குது. இது வந்து 250 ml தான். கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக தீந்துரும். லைக் நம்ம வாட்டர் கார்டனிங்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸ்ப்ரே அந்த மாதிரி தான். ரொம்ப லிக்விடாக இருக்குது. ஸோ ஈஸியாக தீந்துரும். அது ஒரு பிரச்சனை இதில். குவாலிட்டி வைஸ் இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அந்த ரொம்ப நாள் இருக்க கரையெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் அது வந்து கிடையாது. ஜஸ்ட் ஓகே. அதே மாதிரி டைல்ஸில் வந்து இது ஒர்க் ஆகுன்றதையும் போட்டிருந்தாங்க. பட் டைல்ஸில் இது ஒர்க்கே ஆகலை. ஜஸ்ட் ஃபார் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன கிச்சனுக்கு மெயினாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மெயினாக கேஸ் ஸ்டவ் இல்லாட்டி இண்டக்ஷன்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க, மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, சைடில் அங்கங்கே குட்டி குட்டியாக நம்ம கரை ஏற்படுது இல்லையா? அதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு வைப் பண்ணி எடுத்துடலாம். கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக நம்மளோட மிரர் கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் அதோடைய ஒரிஜினல் குவாலிட்டி. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலர் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.